ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ரக் சீசன் 2 பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நிறையாவே வந்துச்சு. நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் முன்னே இருந்த வைப் இல்லை, அது மாதிரி கொண்டு வரல, இது ரொம்பவே புதுசாக சடனாக எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக முன்னே இருந்த வைப் மாதிரி நம்மளால் கடைசி வரையும் ஒரு எஃப்எஃப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ஃப்ளர்ட்டிங்காக போயிட்டுருக்கோம், அப்புறம் லவ் அது மாதிரி போகும், அப்புறம் சேடான ஒரு பேஸ் வரும், அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதான் ஸ்டோரி. ஸோ அது மாதிரி நான் கரெக்டாக தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜேகே அப்படியே இருந்துகிட்ருக்க முடியாது. ஸோ ஹே ஹாவ் டு சேஞ்ச் இல்லை ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, எப்படி 5 இயர்ஸில் இவ்வளோ மாறுச்சுன்னு சொல்லிட்டு. ஜங்குக் வாயினை கத்தியால் குத்துனதுக்கப்புறமா சைனீஸ் ஸ்டாப் பண்ணியிருப்பான்ல, அப்போ மின்யூவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவள் எல்லாமே சொல்லியிருப்பாள், மூளை இவ்வளோ வருஷத்துல எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணா, எவ்வளோ இழந்திருக்கா அப்படி இப்படின்னு. இதெல்லாம் கேட்டதுக்குமே ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். அவனவே அவன் அடிச்சுப்பான், ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி ஆகிடுவான். ஸோ கீழே போய் மூளையை பார்க்குறதுக்குள்ளே பிரைட் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பான். பட் ஜேகேக்கு அப்போ அவளை பார்க்கணும், அவளை ஃபேஸ் பண்ணணும்னு நிறையா இருக்கும். ஆனால் சைனீஸ் இந்த நிலமையில் நீ பார்க்க வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம சிச்சுவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குழந்தைய போய் பார்க்க போயிருப்பாங்க. குழந்தைய வாங்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நம்ம மூளையை போய் மீட் பண்ணலாம், அப்போ நீ மறுபடியும் லவ் பண்ணுன்னு சொல்லி சைனீஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இதுக்கு இடையில ஜங்குக்கோட அம்மாவை அக்செப்ட் பண்ணியிருப்பான். பட் அவங்க உடம்பு சரியாமல் ஸோ இது மாதிரி தான் முடிஞ்சிருந்துருக்கும். இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ மோலே ஸ்டார்டிங்கில் அப்படியே அவள் ரூமில் மிரர் முன்னாடி அவளை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஃபுல்லாமே ஜேகே ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனது தான். யார் அவன், எங்கேருந்து வந்தான் திடீர்னு? எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அவனை பார்த்தப்புறம் ஏன் எனக்கு அவன் கூட போகணுன்னு தோணுது, அவன் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணுது. எனக்கு இப்போ அவனை பார்க்கணுன்னு தோணுது. அவனோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. யார் அவன்? ஜில்லு? யார் ஜில்லு? யார்? எனக்கு என்ன, நான் இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். பிரைட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார். ஏன்னா சரியானதுலேருந்து அவர் என்னை தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. இப்போது இதெல்லாம் நான் நினைக்கிறது தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுவார். ஆனால் ஜில்லு 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 மெக்னோ என்னாச்சுடி? அரே ஓகே, இங்கே வா உட்காரு, தண்ணி குடி. ஐம் ஓகே. நான் கால் பண்ணவா? டாக்டருக்கு கால் பண்ணவா? அரே ஓகே. இல்லை நோ நீட், டாக்டர் கிட்டலாம் வேணாம். லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதான். நான் எவ்வளோ டைம் படித்து சொன்னேன் உங்ககிட்ட, கோஆப்ரேட் அளவுக்குலாம் போகாத, நானே ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நானே அதுக்கெலாம் அலைஞ்சிக்கிறேன்னு. எதுக்கு? இல்லை, நீங்களே பிஸ்னஸ் அது இதுன்னு நிறையா பார்ட்னர்ஸை போய் மீட் பண்ணணும், அதான் இந்த வெப்சைட்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு தான். இல்லை, எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அங்கே போனால் தான் நிம்மதியாக இருக்குது. நான் ஆஃபீஸ் போகிறேன், அது மட்டும் தடுக்காதீங்க. இல்லை, நான் அங்கெல்லாம் தடுக்க மாட்டேன். உனக்கு அங்கே யாரும் பிரச்சனை பண்ணல? எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஜில்லை பற்றி சொல்லலாமா? ஆனால் வேணாம், இவர் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டா. ஆமாம், அப்புறம் நாங்கள் போக விட மாட்டாங்க. ஆமாம். இல்லை, ஒன்றும் இல்லை பிரைட். மெக்னோ, உனக்கு எந்த கொஷினாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும், சரியா? என்கிட்ட மட்டும்தான் உன்கிட்ட என்ன என்கிட்ட மட்டும்தான் உனக்கான பதில் கிடைக்கும், சரியா? வேறு யார்கிட்டையும் கிடைக்காது. சரி பிரைட், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. எனக்கு ஏன் இவர்கிட்ட அந்த லவ்வே ஃபீல் ஆகலை, அவன்கிட்ட ஃபீல் ஆனது மாதிரி கொஞ்சம் கூட. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கோ, சரியா? உன்னோட அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு வராங்க. என்ன? ஆமாம், கேரளாலேருந்து வராங்க. கேரளாவா? நான் மலையாளியா? இல்லை, நீ நீ கொரியன் தான். அவங்க அம்மா அப்பா போலீஸாக இருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. ஸோ கேரளாவில் கொஞ்ச நாள் இருந்தீங்க, இப்போது அவர் இங்கே வர போகிறாரு. ஆமாம். ஓகே. அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ் 2 நாள் போவானா? அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போ.
சரி, ஓகே ஓகே. இப்போ நீ தூங்க என்ன? ஆ, நான் உன் கூட தூங்கவா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீ தூங்கு அப்படின்னு அவளை அப்படியே படுக்க வச்சு பெட்ஷீட் போட்டுட்டு அவன் வெளியில் போயிடுறான். ஸோ இங்கே ஜேகே அப்படியே மொட்டை மாடியில் படுத்து அந்த மூணை ரசிச்சுட்டே படுத்துருக்கான். ஆ, எவ்வளோ அழகு அந்த மூணு. ஆ, ஆனால் என் மூளையை விட கம்மி தான். எப்போ 5 வருஷம் கழிச்சு எப்படியோ என் பொண்டாட்டியை நான் பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். தேங்க்ஸ். எந்த மூலையில் அவள் இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம், ஆனால் மூலையை நான் ஒன்று சொல்லிட்டாடி, நீ என்னை என்ன தான் மறந்தாலும் உன் மனசு என்னை மறக்காதுடி. உன் கண்ணை அதே பார்வையை தான் கொடுக்கும் என்னை பார்க்கும்போதெல்லாம். நேற்று நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னை பார்த்தல்ல, அப்படி தாண்டி தடவை நீ என்னை பார்க்கும்போதும் பார்த்த. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ மறுபடியும் என்கிட்ட பிராந்தான்னு ஓடி வருவேன். அப்போ நான் உன்னை கட்டி அணைச்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். உனக்கு பிடிக்காதது எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமாம் ஆமாடி. ஏய், எந்திரி மோலி குட்டி. ஆ, மடியிலேருந்து எந்திரி பாரு, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. நான் போய் டாட்டு போன விட்றி. போயிடுவியா நீ? ஆ, பிராந்தா போயிடுவியா நீ? நான் இப்படி தான் உட்காரும். போ, உன் கஸ்டமர் போட்டோம். ஹேய், எந்தடி உனக்கு இவ்வளோ கொழுப்பு? ஆ, என்ன? எந்திரிக்கலாம் நான் விட மாட்டேன். என் கூட இரு. எப்போ பாரு கஸ்டமர் இருந்தானே இருக்க. நான் எப்படி எப்போ பாரு கஸ்டமருன்னு இருக்கேன்? ஆ, எப்போ பாரு உன் பின்னாடி தானே சுற்றுறேன், பைத்தியமா? ஆ, சரிடா ரவுடி. இப்போ சைனீஸ் தானே போட்டுப்பாரு, நீ மாடியில் உட்கார். நான் போடுற மாதிரி வருமாடி டாட்டூலாம்? ஆ ஆ, அப்படியா? அழகை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நான் ஆவரேஜா? நான் டாட்டூ நல்லா போடலையா? நீ என்னை எப்படியா முத்து பிள்ளையை பார்த்து அப்படி சொல்லும்? நீ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுமா. ஆனால் உனக்கு ஒரு வேலையே தெரியாதாடா? நீ ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பணிக்கெல்லாம் போகலாம்ல. இது எந்த பணி? டாட்டூ ஆர்டிஸ்ட்டு. ஏய், இது என்னடி குறைச்சல்? கண்டவ கையெல்லாம் பிடிக்கணும். கைக்கு மட்டும் போட மாட்டேன், இடுப்பு விட்டால் பின்னாடி. அதுதான் அதெல்லாம் நான் பறஞ்சு, அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போடாமல் இருப்பேனா? அப்போ நீ என்ன ஸ்நேகிச்சது இல்லையா? ஐயோ, அங்கே பாருடி, நீ வேறு அது வேறு. ஆனால் நான் ஒன்று ஃப்யூச்சர்லலாம் டாட்டு போட அலோவ் செய்ய மாட்டேன். எப்படி நீ என் கையை பிடிக்கலாம், மிச்சவங்க கையை பிடிக்கலாமா? அதுவும் இந்த மாதிரி அழகு முத்தனுங்களெல்லாம் பார்த்தா கையெல்லாம் கொண்டு வந்து தரமாட்டாங்க, இடுப்பு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் அதெல்லாம் எப்படி பார்த்துட்டு போய்கிட்டோம்? எனக்கு அதிலலாம் எந்த இஷ்டமும் இல்லை. ப்ளீஸ் பிராந்தா, நீ ஒரு நன்மை பண்ணிக்கு போ. எனக்கு அதுதான் சால இஷ்டம். என்னடி வேறு வேறு லாங்குவேஜை கலந்து பேசுகிற? இப்போ இதுதான் முக்கியமா? சொல்லுமா. டாட்டூ சரி நீ போட்டுக்கோ பார்ட் டைமாக பசங்களுக்கு. நானும் ஒரு பெண்குட்டி இல்லை, எனக்கும் ஜெலஸ் அதெல்லாம் இருக்கும்ல. நான் வேறு ரொம்ப பைத்தியமாக இருக்கேன்ல. நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க கூடாது? சரி, எந்த வேலைக்கு போக சொல்கிற? இங்கே பாரு, உன் முகம் இருக்க அழகுக்கு ஃபார்மலாக டிஷர்ட் போட்டுட்டு அழகாக ஆவியஸ் இது அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டு ஃப்ளைட் விட்டுவாங்களே அதுவா? அதே தான் கண்ணா, ஃப்ளைட். அது போறியா? கெத்தாக இருக்கும் என் முத்து. போகிற இடத்துல ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா? இல்லை, அது வேணாம். ஏய் இல்லைடி, நான் போகிறேன். இல்லை இல்லை, அது வேண்டாம். சரி ஓகே, வேறு? அது அதான் போகலன்ட்டல. நீ வேறு ஏதாவது யோசி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் 100 வருஷம் கன்ஃபார்மா? நீ மெரின் இன்ஜினியர் எல்லாமே சாகிற மாதிரியே சொல்கிறா பாரு. பாரு, அழகான கண், இந்த தவிடு, இந்த நெஞ்சு, இந்த 2 மாங்காய் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி கடலை பார்க்குறதுக்கு வீட்லேயே உட்காரலாம். சரியா? வேலைக்கு போனால்
காலையில் உன்னை பார்த்துட்டு போகணும், தூங்கும் போது அதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டு தூங்கணும். அது மாதிரி ஏதாவது வேலை சொல்வியா? அப்போது டெவலப்பர். டெவலப்பரா? ஆமாடா கண்ணா, நீ கெத்தாக இருப்ப. ஐடியில் போய் டெவலப்பர் ஆகி, அப்புறம் சீனியர் டெவலப்பர் ஆகி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்படியே டேட்டா அனலிஸ்ட், அந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு பிடிக்காத மோடு. ஆனால் எனக்கு அது ரொம்ப இஷ்டம். அதுவும் எனக்கு டீச்சர் ஆகணும்னு பர்சனலி ஆசை. பட் எந்த புருஷன் கண்டிப்பாக நீ அதில் ஒர்க் பண்ணணும், என்னை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி இருந்தால். நான் எங்கே அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது? நானே குடவுனில் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சிட்ருக்கேன். தெரிஞ்சால் விட்டு இது போயிட போகிறா. எந்த சோவிச்சோ? ஒன்றும் இல்லை, நத்திங். ஆவல்ல, டெவலப்பர் ஆவல்ல. ட்ரை பண்ணுறேன். ஆக மாட்டியா? இந்த கண்ணுக்கு தாண்டி என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. அதனால தான் பார்க்குறதே இல்லை உன்னை அந்த குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம். சரி ஆயிரேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்போ டெவலப்பராக இருக்கேன், அதுவும் சிட்டிலேயே பெஸ்ட் டெவலப்பராக. எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நீ என் கிளைண்ட்டு, இதுதான் உலகம் வட்டமாக இருக்கிறதா? அச்சா இங்கே வா, இப்படி வா. சிச்சு, தோ வந்துட்டேன், அப்பா வந்துட்டேன், வரேன் அப்படின்னு ஜங்குக் ஃபாஸ்ட்டாக கீழே ஓடி வரான் ஸ்டெப்ஸில். அப்போ கரெக்டாக சைனீஸ் ஓடி வந்து சிச்சுவை ஹக் பண்ணுறான். என்னாச்சு மோலு? அவட நான் ஒரு பூச்சி நோக்கிட்டு. பூச்சி? அதை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்திருக்கேன். அப்போது என்ன ஆச்சான்னு கூப்பிடலையா அவ? அது சின்னாச்சா. நீ என்னடா இப்படி நின்றுட்டுருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லடா அவள் விழிச்சா, அதான். இல்லை ஞான் அச்சாவை விழிச்சது, ஞான் இங்கட விழிக்கல. தெரிஞ்சது சிச்சோ நீ என்ன விழிக்கலன்னு. டே ஜெகே, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. சாப்பிட்லாமா? சாப்பிட போகலாமா? போகலாம். டே ஜெகே, ஒன்றும் இல்லைல்ல உனக்கு? நீ நல்லா தானே இருக்க? நான் எதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? இல்லைடா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும். ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறோன்னு நினைக்கும் போதே மூளை வருவாள்ல, அப்போ ஓகே ஆமாம் அப்படின்னு சிச்சு ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி பார்த்துட்டு உள்ளே போயிடுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே ஜங்குக் அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு, ஒரு ஃபார்மல் ஷர்ட்டு அதை டக்கின் பண்ணிவிட்டு 3 பட்டனை அவுத்து விட்டுட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக உள்ளே போகிறான் ஆஃபீஸ்க்குள்ளே. எல்லோரும் கண்ணும் வாயும் பொழந்துருச்சு. ஓ மை காட், லுக் அட் ஹிம், ஹவு ஹேண்ட்ஸம் ஹி இஸ். அப்படியே கடிச்சு சாப்பிட்ற வேண்டி நான். அந்த ஜென்சி கேட்டால் அவ்வளோதான். எனக்கும் ஒரு மாதிரி கடிக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்பிள் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம்? ஓ மை காட், என்னால் மூச்சு விட முடியல. என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டு போடி. ஓவராக ட்ராமா பண்ணாத, வா. ஹே பாலக், குட் மார்னிங். என்ன இவர் எப்போவுமே முறைச்சிட்டு போவார், குட் மார்னிங்லாம் சொல்கிறாரு. வாட்ஸ்அப். இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். சாருன்னெலாம் கூப்பிடாத, ப்ரோ அது மாதிரி கூப்பிடு. ஓகே ப்ரோ. அப்புறம் வரும்போது கண்ணாலே என்னை கொல்லாதடி, சூரியன் உள்ளங்கையில் விழுந்துருச்ச, இந்த பாட்டு கேட்டு வந்தேன். எப்போவுமே ஃபன் ஃப்ரைடே அப்போ என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு நச்சரிப்பல்ல, எல்லா ஃபன் ஃப்ரைடேவும் இந்த பாட்டு தான் இனிமேல், புரியுதா? ஓகே சார். அந்த கிளைண்ட்டு, அந்த பொண்ணு, அழகாக ஒரு பொண்ணு முந்தானேத்து வந்துச்சுல, வந்துட்டாங்களா? இல்லை சார். ஏன்? அவங்க 2 நாள் வரமாட்டாங்க. ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் கூட 2 days அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி இருப்பான் அவனை பார்க்காம? கண்ணில் சிக்கிட்டா பார்க்காத மாதிரி இருக்க முடியல.
ஓகே நான் போகிறேன், பாய். சார் ஏன் வந்ததும் போகிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நான் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் எடுத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்த வழியிலே அப்படியே திரும்பி போயிடுறான். ஸோ எங்கள் வீட்டில் சைனீஸ் அப்படியே பாத்ரூம் கதவு இறுக்கமாக பிடிச்சிட்டு வெளியில் அப்படியே திறக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். உள்ளேருந்து மின்னியும் அப்படியே பிடிச்சிட்ருக்கா. அவள் அப்படியே குளித்து பாதியிலேயே ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஈரத்தோட. இப்படி நோக்கு சைனீஸா? அவட எங்கடி நோக்கு? ஃபுல்லாக கதவு சத்தி வச்சுட்டு கதவு திறந்தா தானடி நோக்க? கதவு திறந்துரு மின்னியும். இது என்ன பழக்கம்? நான் வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான் மண்டை மண்டையாக கொடுப்பேன். நீ வெளியில் வரணும், நான் உன்னை அடியணும்டி, அத்தாண்டி பிளானே. வெளில வாடி. எதுக்கு இப்போ சைக்கோ மாதிரி பண்ணுற? நான் குளிச்சுட்டு நான் வர சிச்சு கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்துடுவா. கதவை தோற, அவள் வர்றதுக்குள்ளே முடியணும், அதான் என் பிளானே. வந்துரு. என்னடா? ஒரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ விடு. எனக்கு இப்போ வா வா வெளில வா வெளில வா. இந்த பாரு சைனீஸாக சொல்கிறது கேளு. வெளில வா வெளில வா வெளில வா வெளில வா. சைக்கோ வச்சுக்கிட்டு இங்கே பாரு, நான் கூட பேச மாட்டேன். சிச்சு 10 நிமிஷத்தில் அவள் வேன் வந்துடும், புரிஞ்சுக்கோடா. நல்ல கொட்டியில் வந்தா வரட்டும். அந்த 10 நிமிஷம் போதும், எனக்கு 5 நிமிஷம் போதும்டி. உள்ளே மட்டும் விட்டுக்கிறேன்டி. கதவை தொடரி, எந்திரிச்சு நீராண்டி. யூச்சி சைனீஸா புருஷனை பேர் சொல்லி கூப்பிடும் போது மன்னிக்கிறான்ல, அப்போ நீயும் உள்ளே விடணும்ல. வந்துட்டேனா? ஐயோ என் கேரளத்துக்கு அமரு கட்டு, என்னடி இப்படி நீக்கிற? வெக்கமாக வருது. வெளில போ. என்னடி வெக்கம் உனக்கு? கல்யாணம் கட்டு 6 மாதம் ஆகுது, ஒரு நாள் இப்படி பண்ண முடியுதா? புருஷா சாரி, நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்குற நேரம் ஆடிது. சரி கேட்குற மஞ்சள்லாம் காலத்தோட புருஷா. அண்ணா 10 நிமிஷத்தில் ஆன் வந்துடும், முடிய வேணாமா? ஓகே அப்படின்னு அப்படியே வாலில் வச்சு அவன் 2 காலை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். என்ன? ஒன்றும் இல்லை, 5 நிமிஷத்தில் ஓகே. 10வது தான், தள்ளி விட்ரு. நான் கொஞ்சம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி 10-15 நிமிஷம்னு விட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகே, இது நம்மளுக்கு இப்போ வேணுமா? இது மட்டும்தான் இப்போ வேணும் எனக்கு. பைத்தியம் அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக அப்படியே உள்ளே விடுறான். புருஷா போதும். மென்னியும் இதுக்கு தாண்டி எவ்வளோ நாள் ஆச்சு. அம்மா தனியாக கிடைக்கிறியாடி நீ? நானும் வேலைக்கு போயிடுறேன், திரும்பி வரும்போது ஜேகே சிச்சுன்னு யாராவது இருக்காங்க. மென்னியும் புருஷா சைனீஸா ஓ மை காட், மென்னியும் சொர்க்கத்துலேருந்து வந்த தேவதடி நீ. எவ்வளோ அழகு பாரு சைனீஸா. போதும், 5 நிமிஷம் ஆகவே இல்லை அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அப்படியே விட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனால் அடக்க முடியாமல் அப்படியே மின்னியும் தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். போட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை அவன் மேலே போட்டுட்டு அப்படியே படுக்க வச்சு பண்ணுறான். ஏட்டா நீ என்ன பறஞ்சது? என்னடி பறஞ்சது? நான் என்ன பறஞ்சேன்? நீ விட்டுருவேன், நல்ல பாத்ரூம்லேயே விடுவேன், இங்கேயும் விடுவேன். என்ன என்னெல்லாம் நம்பிட்டுருப்பியா நீ? நான் ஒரு பொய்க்காரண்டி, ஒரு கேடு கட்டவண்டி. நீ என்னைய நம்பி ஏமாத்தினா என்ன? உனக்கு சுகம்தான் நான் நல்லா தரேனே இல்லடி. என்ன கோவமா? இல்லை, பயந்துட்டோண்டி. ஐயோ மூஞ்சி அப்படி வைக்காத, பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு அப்படின்னு பெட்டே அப்படியே ஆடிட்டுருக்கு. சின்னச்சா சிச்சு என்ன நீ இப்போவே ஸ்கூல் விட்டு வந்துட்ட? இன்னைக்கு ஏதோ ப்ரோக்ராம்னு சீக்கிரமாக விட்டுட்டாங்களே, நான் இன்னைக்கு உங்கள் கூட பார்க்குக்கு வரட்டா?
நீ நான் சைனீஸ் அம்மா எல்லாம் போகலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி வா, உள்ளே வா. உள்ளே நான் உனக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். உள்ளே தான் அம்மா இருப்பாங்க, போகலாம். என்னை தூக்கிட்டு போகிறீங்களா? வா அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு உள்ளே அப்படியே போகிறான். அப்போ மின்னியும் அப்படியே கட்டலை பிடிச்சிட்டு சைனீஸ் 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 மின்னியும் 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 சைனீஸ் பிடிச்சா. ஐயோ சிச்சு இங்கே வா. என்ன அச்சா அம்மாவை அடிச்சிட்டு இருக்காங்க. போச்சு தகடம் அப்படின்னு மின்னியும் அப்படியே ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓடிடுறா. சைனீஸ் அப்படியே பெட்ஷீட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கான். ஓ என்னடி எல்லாம் உன்னால தான், எல்லாம் போச்சு. நல்ல வேலைடி பெட்ஷீட் போட்டிருக்கோம். மூஞ்சி பாரு எப்படி நீ சிரிக்கிற. அவர் என்ன நினச்சிருப்பாரு. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? நான் தான் சொன்னேன்ல அவங்க வந்துடுவாங்கன்னு. நீ ஏன்டி கத்துன? நான் மட்டும்தான் கத்துனேண்ணா, நீயும் தானே கத்துன. ஓவராக ஆயிடுச்சு, அதான் கத்துனேன். போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? சிச்சு வேற பார்த்துட்டால. இரு வெக்கமாக இரு அப்படின்னு சைனீஸ் அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளில வரான். ஜேகேவும் சிச்சுவும் இல்லை, அவங்க ஏதோ ஐஸ்கிரீம் பார்லரில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல். அவன் அப்படியே எம்பாரசிங்கில் உள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே நைட்டு சிச்சு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கா, அவங்க 2 பேர்கிட்டையும் பேசாமல். சிச்சு அச்சா நீ என்கிட்ட பேசாத. போ, நீ அம்மாவை அடிச்சல்ல. பாரு உன்னாலே போதும் அவன் கெட்டு போயிடுவா. நான் வேணாடி பண்ணேன், ஏன்டி எல்லாம் அம்மாலே பள்ளி போடுற. இப்படி பாவமாக மூஞ்சி வச்சு நடிக்காது. நான் எங்கடி நினச்சேன், மூஞ்சியே இப்படி தாண்டி. அங்கே பார், அவளுக்கு பதில் சொல்லு. அப்பா அடியில் நான் சும்மா அவள் குறும்பு பண்ணுவாளா, அதான் விளையாடிட்டு இருந்தேன். நீ போ, நீ பேசாத. ஐயோ நான் என்னடி சொல்கிறது. சிச்சு சின்னச்சா இன்னைக்கு நைட்டு அதை என் கூட தூங்குறியா? 2 பேரும். ஜாலி. நான் உங்கள் கூட தூங்குறேன். அம்மா நீ என்கிட்ட பறஞ்சதில்ல. அச்சா சின்ன அச்சா ஒரு நாள் என் கூட தூங்குவாருன்னு பாரேன். ஆமாம் மொழி, நீ போய் சின்னாச்சாட்ட தூங்கு, ஜாலியாக இருக்கும். சின்னச்சா நீ இருங்க, நான் என் பொம்மைலாம் எடுத்துகிட்டு வரேன். பார்த்து வா. அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே ஜாலியாக அவள் பொம்மைலாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஜெயே ஏன்டா நீயும் நேற்றுலேருந்து மூஞ்ச கூட முழிக்க மாட்டுற? என்ன பிரச்சனை உனக்கு? நீ பண்ணாததான் நான் பண்ணிட்டேன். எல்லாம் குருக்கிட்ட கற்றுக்கிட்டு தானே. மூஞ்சியும் முறையும் பாரு. ஏண்டா ஒன்றும் இல்லை, விடு. இல்லை நீ சொல்லுன்ட்டேன், நீ மட்டும் என்ன ஒழுங்கா? அதெல்லாம் ஞாபகப்படுத்தி விடாது சரியா? சேர்றா, பார்த்ததை மறந்துடு. நானும் என் ஆளு கொஞ்சம் ஓப்பராக போயிட்டோம். ஆனால் சிச்சு தான் பார்த்துட்டா மச்சான், ஏதாவது சொல்லி சமாளிடா. அவளுக்கு ஒரு அக்காவோ இல்லை, என்ன வளர்றன்னு பாரு. சிச்சுக்கு ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ பாரு. இனிமேல் அவள் என்கிட்ட தூங்கட்டும். அதான்டா, அவளுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ என் கூடயே தூங்கட்டும். கத்திகிட்டு இருக்காதீங்க ரொம்ப. தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். சார்ரா சார் அப்படின்னு ஒரு மாதிரி சைனீஸ் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே போயிடுறான். இங்கே ஜங்குக்கு சிச்சுக்கிட்ட அப்படியே அழகாக தட்டி தூங்க வச்சிட்ருக்கா. அவள் கேள்வியாக கேட்டுட்ருக்கா. சின்னச்சா நீங்கள் இப்படி கூப்பிட்டு என்னை தூங்க வைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, உங்கள் கூடலாம் விளையாடணுன்னு. இன்றைக்கி ஜாலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் விளையாடவே மாட்டுறீங்க.
நாளைக்கு கண்டிப்பாக விளையாடுறேன். எனக்கு விளையாட தெரியாது. விளையாட கற்றுக்கிட்டு நான் விளையாடுறேன். அது எப்படி விளையாட தெரியாமல் இருக்கும்? எனக்கு தெரியாது. எனக்கு சிச்சு சீக்கிரம் தூங்கிட்டா பரவாயில்ல. எனக்கு அவளை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு கூட தெரில. மூளை இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. எனக்கு அவளை காதலிக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன பண்ணுறது இப்போது? ஏதாவது விளையாடுங்க, ஏதாவது விளையாடுங்க ப்ளீஸ். ஐயோ, நான் எப்படி சமாளிக்கிறது? சைனீஸ் ரூமையும் தட்ட முடியாது. இங்கே பாரேன் சிச்சு, ஃபோனில் உனக்கு குரங்கு மாமா பாட்டு போட்டு விட்டா அது கேட்குறியா? நல்ல வேலை எப்போ அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாவம். ஸோ ஃபோனில் அப்படியே பாட்டெல்லாம் போட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். மெக்னோ, பிரைட், என்ன அம்மா அப்பா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? நல்லா போச்சா? நல்லா போச்சு. இப்போ உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல? நான் தான் உன் புருஷனாக போகிறவன்னு. ஐ ட்ரஸ்ட் யூ பிரைட். அவங்க எல்லாமே சொன்னாங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆனது அப்புறம் எல்லாமே. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீ என்னை நம்புறேன்னு நினச்சா. தேங்க்யூ பிரைட். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ பிடிச்சதெல்லாம் சொல்லு, எல்லாமே நான் உனக்காக செய்கிறேன். சரி சரி பிரைட், கொஞ்ச நேரம் உன் கூட நான் இருக்கட்டா? டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டா? 2 பேரும் படம் பார்க்கலாமா? எனக்கு பிடிச்ச படம். ஓகே அப்படின்னு மூளையோட ஷோல்டரில் அப்படியே கை வச்சுட்டு பக்கத்தில் உட்காடுறான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரைட், கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே? கை கூட வைக்கக்கூடாதா? ஓகே ஓகே. அப்போ அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அதை அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு மறைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. பிரைட் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படியே தடவுன்னு தடவிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும். மொலே, என்ன கனவுடி இது? ஒருவேளை நீ அங்கே ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டுருக்கியா? எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னு தெரியல, பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்துடணும். ஆமாம், சிச்சு தூங்கிட்டா நல்லா. நான் சைனீஸ் கிட்டே கூப்பிட்டு அவளை விட்டுட்டு போகிறேன். சைனீஸா? டேய் மின்னியும் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி? அப்போ இருந்து பேசிகிட்டே இருக்கீங்க, அப்போ தானே நல்லா இருக்கும். காலையில் அப்படி கெடுத்தாச்சு, ஆனால் இப்போ கெடுக்கவே கெடுக்காதுடி. சைனீஸா? டே போச்சு, இன்றைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க ஃபஸ்ட்டு போய் என்னென்னு கேளுங்க. மின்னியோ, எப்படி நான் உன்னை சாப்பிடுவேன்? முதல்ல போட. சரி, என்னடா? நான் மூளைக்குட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துலையா? டேய், எனக்கு தெரியாது, அவள் இன்றைக்கும் ஆஃபீஸ் வரல. நாளைக்கு வர சொல்லவாது நான் போய் அவளை பார்க்கணும். ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. அந்த கெல்ட்டு நாய் கூட இருக்கா. அவன் சும்மாவே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். இப்போது எல்லாமே அவளுக்கு மறந்துருச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு, ஐயோ டே சிச்சுவை பார்த்துக்கோ. என்ன? நான் போயிட்டு வந்துடுறேன். டே நானும் வரட்டா? நீ அங்கே வந்து என்ன பிடுங்குவியா? இங்கே பிடுங்கு, நான் போகிறேன் அப்படின்னு ஜங்குக் ஃபாஸ்ட்டாக பைக் எடுத்துகிட்டு நல்லா முறுக்கிட்டு வரான். போதும் படம் பார்த்ததுக்கு. நான் தூங்குறேன், நாளைக்கு ஆஃபீஸ் வேறு போகணும். நீங்கள் போய் உங்கள் ரூமில் தூங்குங்க. ஏன் இன்றைக்கி நைட் நான் எங்கேயே தூங்கட்டா? உன் கூடயே உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு. என்ன? இல்லை, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைக்க போகிறாங்க? 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நான் உன் ஃபியான்சி, நீ என் பொண்டாட்டி ஆக போகிறவ. இதில் என்னடி இருக்கு மேக்னோ? இல்லை, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே தென் ஒரே ஒரு முத்தம். ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும் கிஸ் பண்ணி. இன்னைக்கு என்ன? என்னடி, எனக்கு கொடுக்க மாட்டியா? முதல்ல எனக்கு கொடுக்கணும். உன்னை எப்படா முத்தம் கொடுப்பேன்னு ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருப்ப. இப்போ என்ன?
சரியானதுலேருந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட மேக்னோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இரு. அப்படியா? முதல்ல நம்ம கிஸ் பண்ணியிருக்கோமா? ரொம்ப நிறைய தடவை. அதுவும் நீ தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவ. உனக்கு என் உதடு ரொம்ப பிடிக்கும்டி. அது சரி, இப்போ என்ன எனக்கு தருவே மாட்டியா? இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு எந்த ஞாபகம் இல்லை. இவர்கிட்ட எனக்கு ஒரு எமோஷன் கூட கனெக்ட் ஆன மாதிரி தோண மாட்டேங்குது. மெக்னோ என்ன பாரு. வா, முத்தம் கொடுக்கலாம். 2 பேரும் வா, கிட்ட வா. ரைட், அது என்னடி? சரி, லைட்டாக வச்சுட்டு எடுத்துட்றேன். அது என்ன இது, வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒத்தா, இப்போ நான் எப்படி போய் பார்க்குறது அவளை? அந்த பால்கனி தான் அவளை ரூமாக இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு தெரியும், அங்கே தான் அவள் இருக்கணும்னு நினைப்பா. ஆமாம், ரைட், வா, பக்கத்தில் வா. இல்லை, அது என்னடி மேக்னோ? அப்படின்னு மூளையோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி கிட்ட போகிறான். ரைட், கிட்ட வா. என்னது? ஒத்தா, யாரோ கல் எடுத்து எறிஞ்சிருக்காங்கடி. இரு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் பால்கனியில் வந்து நின்று பார்க்குறான். நினச்சேன் சும்மாவா எனக்கு தோணுச்சு மூளைக்கு ஏதோ ஒன்று. இத்தான் சாக்கு நம்ம ரூமில் வந்து இருந்திருக்கல்ல அப்படின்னு பார்க்கும்போது மூளையோ அப்படியே கதவு கிட்ட வந்து அங்கே எங்கே நெட்டி பார்க்குறா. அவளை பார்த்ததுமே 1 செகண்ட் ஜங்குக்கோட கண் அப்படியே சாஃப்ட் ஆகுது. அவனோட கண் அப்படியே ஸ்மைல் பண்ணுது. மூளை, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேக்னோ, அதாவது ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு. நான் கீழே போய் பார்க்குறேன் யார் என்னன்னு. இல்லை, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நத்திங் டு வரி, நான் போய் பார்க்குறேன். ஓகே அப்படின்னு பிரைட்டு டக்குன்னு கீழே போயிடுறான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். இவன் அங்கே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தானே ஜில்லு. ஒய், நீ இங்கே என்ன பண்ணுற? மேலே வரேன். எதுக்கு? போ. நீ தானே பேசணுன்ன ப்ரப்போஸ் பண்ணும்போது. இப்போ நான் பேச வந்திருக்கேன், பேசலாம். இல்லை வேணாம், நான் வருவேன்டி, வரேன் அப்படின்னு அதை அப்படியே தாவி குதிச்சு பால்கனிக்கிட்ட போகிறான். மூளை அப்படியே பின்னாடி போகிறான். ஜங்குக்கு அப்படியே மெதுவாக அவளை நோக்கி அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்த? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீ தான் கல்லெடுத்து எரிஞ்சுதா? ஏன் அப்படி பண்ண? ஏன் பண்ணக்கூடாது? இது தப்பு இல்லையா? ஒருத்தவங்க ரூமில் கல்லெடுத்து எரிஞ்சிருக்கிறது. இங்கே வா. என்ன அப்படின்னு டக்குன்னு வாலில் பின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்படியே மெதுவாக குனிஞ்சிட்டு உங்கள் ஃபேஸு கண்ணெல்லாம் அப்படியே பார்க்குறான். என்ன வேணும்? என்ன பண்ணான் அவன்? என்னடி பண்ணான்? இப்போ இவ்வளோ பயந்து போயிருக்க, ஏர் தொழுகுது. நான் அவனை பார்த்து பயப்படலை. அப்புறம் உன்னை பார்த்தா பயமாக இருக்கு. என்னை பார்த்தா பயமாக இருக்கா? எப்படி? என்னை பார்த்தா பயமாவா இருக்கு? யாரு நீ அப்படின்னு அவன் மெதுவாக அப்படியே அவள் கண்ணத்தை தடவுறான் சாஃப்டாக. அதை தொடும்போதே மூளைக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கம்ஃபர்டபுள் பிரைட் தொடும்போது வரல. அவள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறா. இப்போ சொல்லு, பயமாக இருக்கா? இல்லை. சரி சொல்லு, அந்த பொட்டை தலைவாரி தாயொலி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் இப்போது? ஒரு ரூமில் நடி பண்ணிட்டு இருந்தான். படம் பார்த்தோம் 2 பேரும். அப்புறம் கையில் லைட்டாக எடுத்து தோலில் வச்சுக்கிறேன் அப்படின்றப்பான்.
ஆ ஆ அப்புறம் நல்லா இதான்டா சான்ஸு அப்படின்னு போட்டு மாவை பசைகிற மாதிரி பசைஞ்சிருப்பான். ஆ ஆ ஆ ஆ அப்புறம் முத்தம் கொடுக்கலாமாடின்னு ஆரம்பிச்சிருப்பான். கரெக்டாக? ஆ ம் நீ என்ன சொன்ன? ஆ தரமாட்டேன்னு. குட். என்ன பண்ணுற நீ? கன்னத்தில் தானே முத்தம் கொடுத்தேன். அவனை மாதிரி என்ன உன் உதட்டலையா கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா? எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் சொன்னேன் என் மேலே உனக்கு பயம் இல்லைன்னு. இப்போ இவ்வளோ பயப்படுற? இவன் யார்? நான் ஏன் ரொம்ப பயந்த மாதிரியும் ரொம்ப அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் நடந்துக்கிறேன்? எனக்கு எதுவுமே புரியல. அவன்கிட்ட நான் ஏன் ஒரு குழந்த மாதிரி நடந்துக்கிறேன்? அவன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. யார் இவன்? யார் இந்த ஜெல்லு? என்ன? ஒன்றும் இல்லை. நல்லது, இப்படி தான் இருக்கணும், புரியுதா? அவன் இனிமேல் உன் கிட்ட வந்தா தள்ளி போகணும்டி. எவ்வளோ தூரம் தள்ளி போகணுமோ அவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா உன்னோட உடம்புல ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு எல்லாமும் எனக்கு சொந்தமானது. ஒரு காட் இட்? புரியுதா? எல்லாமே இந்த கண், இந்த மூக்கு, இந்த லிப்ஸு, இந்த கழுத்து, இந்த நெயில்ஸ் கூட எல்லாமே எனக்கு நீ எப்போ எழுதி வச்சிட்டாங்க, நீ பிறகுறதுக்கு முன்னாடியே. ஸோ அவன் எப்போல்லாம் கிட்ட வரானோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணாமல் இரு. ஆனால் பாரேன், உனக்கு ஏதாவதுன்னா எனக்கு அங்கே தெரியுது. எல்லாம் உண்மையான லவ் தான் போலேடி. ஜெகே கலகுறடா. இங்கே ஏதாவது நடந்தா இங்கே தெரியுது. அது எனக்கு உங்களை ஞாபகம் இல்லை, சாரி. நான் ஆனால் 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 என்னடி? என்ன? அது அது வந்து அது ஓகே, சரி சொல்லு. ஜில்லை பற்றி உன் பிரைட்டுக்கிட்ட சொன்னியா? இது மாதிரி நான் போனேங்க மார்க்கெட்டு, அங்கே ஒரு பையன் வந்து ரொம்ப வருஷமாக அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அது மாதிரிலாம் சொன்னியா? மாட்டி விட்டுருப்பியே ஒய். இல்லை, நான் எதுவும் ஷேர் பண்ணிக்கல. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஐயோ வலிக்குதே. அவர் இங்கே பாரு, இந்த தாயலிகெல்லாம் எதுக்கு சொல்ல மரியாதை கொடுக்குற? ஒன்லி யூ கால் மீ அவர். தட்ஸ் எனஃப். டோன்ட் கால் ஹிம் ஆஸ் அவர். ரொம்ப இங்கே வலிக்குது பேபி. இங்கே பாரு, நீ என்ன நினச்சி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி இங்கே வலிய வைக்கக்கூடாதுல்ல. மோலே 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 ஏ மோலே, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? என்ன என்னை லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லு. இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், இதே வாய்ஸ், இது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஜேகே உடனே அவள் கைப்பிடிச்சு பெட்டில் உட்கார வைக்கிறான். என்னாச்சு? தா தண்ணி குடி. தேங்க்ஸ். என்ன ரொம்ப வருஷம் தலைவலிக்குமா? எல்லாம் என்னால் தான். சாரி. சரியா? எதுக்கு? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ல, அதுக்கு தான். இல்லை பரவாயில்ல. நான் ஏன் இவன்கிட்ட இப்படி பணிஞ்சு போகிறேன்? நான் இது மாதிரி இல்லையே. நான் ஏன் இவன் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கேன், கேட்டுக்கிறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன்? நானாக இல்லாத மாதிரி இருக்குது, நம்ம எக்னோ இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் ஏன் 2 நாள் ஆஃபீஸ்க்கே வரல? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா?
நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே அலேக்கா அப்படியே போயிட்டேன். அது அது நாளைக்கு வர, புரியுதா? நாளைக்கு வரடி நீ. இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. திடீர்னு வந்துட்டு இப்படி பேசிகிட்ருக்கீங்க. ஒரு பொண்ணோட விண்டோஸ் மேலெல்லாம் ஏறி குதிச்சு என்னை கீழே எல்லாரையும் கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். இதோ பாடுறா, எலி பூனை ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் அடங்கி போய்ட்டு இருந்த. இப்போ என்னடி இப்போ? ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போங்க. ஏய், யாரை போ சொல்கிறேன்னு தெரியுதா? யார? உன் ஜில்லடி, உன் ஜில்லு, உன் பிராந்தனடி. பிராந்தம் பிராந்தம் தெரியுதா? இங்கேருந்து போங்க, நான் கத்திடுவேன். இங்கேருந்து போங்க. அப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லு. இங்கேருந்து ப்ளீஸ் ப்ளீஸ், நாளைக்கு வரேன்னு சொல்லி போகிறேன். நான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன் 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 காதல் வருதா? லவ் பண்ணுறியா? என் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுதா? என் கூட நிறையா டைம் இருக்கணும் போல இருக்கா? இல்லை இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. இல்லை, நான் பிரைட்டு தான் லவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கேட்டேனா? மூலிகுட்டி, புரியுதுடி செல்லம். இப்போ தான் நீ உன் கோமாலேருந்து எந்திரிச்சிருக்க. நீ ஒரு குழந்தனால உன்னை ஏமாற்றிருக்காங்க. உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காகவே என்னை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பாங்களே உங்கள் ஆத்தாவும் உங்கள் அப்பனும். உங்களை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. நீங்களாக வந்தீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி. அதான் நீ அப்போ தானே தூங்கி எழுந்திருக்க. நீ ஒரு குழந்த, நீ ஏமாற்றிருக்காங்க. சரியா? நான் உன் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்த வண்டி. அதனால்தான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எவ்வளோ முக்கியமானவன் தெரியுமாடி? என்ன? உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எவ்வளோ முக்கியமாக இருந்தவன் தெரியுமா? அதனால் யாருமே என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னால் மட்டும்தான் உன்னை அளவு கடந்தமாக லவ் பண்ண முடியும்டி. சரி, இப்படியே பேசிகிட்டே இருப்பேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு ஷார்ப்பாக 9 o'clock வந்துடுறேன்ன. ஜீன்ஸ் தான் வச்சுருக்கல்ல? சரி, அதுலேயும் க்யூட்டாக தான் இருக்க. எப்படியோ நான் லவ் பண்ணுவ. அப்போ சாரி வாங்கி தரேன், அப்போ கட்டிட்டு வா. என்ன? போயிட்டு வரேன்டி மொழி. மெக்னோ கதவு தர. அம்மா இதோ வரம்மா. ஓகே, போயிட்டு வரட்டா? நாளைக்கு வந்துடுறேண்ணா அப்படின்னு மோலையோட இடுப்பை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவளோட லிப்பவே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். எங்கேருந்து போங்க, வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரியா? ஒரு முத்தம், ஒரு முத்தம் அப்படின்னு மோலே அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக கதவை ஓப்பன் பண்ணலான்னு போகிறா. அதுக்குள்ளே ஜேகே இந்த பக்கம் குதித்து ஓடி போயிடறான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு. என்ன மோலே? என்னாச்சு? கீழே பிரைட்டு பசங்களெல்லாம் வச்சு தேடிட்டுருக்கான். உங்கள் கதவுக்கு என்னாச்சு? தெரியலம்மா என்ன ஆச்சுன்னு. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது கல் எறிஞ்சாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லைல்ல? யாராவது இருக்காங்களா ரூமில்? இல்லைம்மா யாரும் இல்லை. யாரும் இல்லை அப்படின்னு அவள் ஒரு மாதிரி போய் பெட்டில் படுத்துடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக் நேரமாகவே ஆஃபீஸ் போயிடுறான். அவனை பற்றி சொல்லணுன்னா அவன் எப்போ வேணாலும் வந்துக்கலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம். பிகாஸ் அவனோட ஒர்க் வச்சு நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்பர்னு சொல்லலாம். நிறையா பெருமை அதெல்லாம் தேடி கொடுத்துருக்கான் ஆஃபீஸ்க்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டிஎல் தவிர. டிஎலுக்கு ஜங்குக்கோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும், பட் அவனோட ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்காது. ஜேகே, மெஸ்ஸி, குட் மார்னிங். மார்னிங். நேற்று என்ன இஓடியில் உன்னோட ஒர்க் அப்டேட் ஸ்டேட்டஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் யூர் ஒர்க்கிங்? ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? ஓகே மசி, யூ கேன் செக் மை கிட் ரெப்போசிட்டரி. லாஸ்ட்டாக 2 o'clock புஷ் பண்ணியிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. ஓகே, கொடுத்த டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் அவங்கள டீல் பண்ணால் போதும். யார்? மெக்னோ. அவங்கள வருவாங்கள்ல? எஸ், ஷீ இஸ் கம்மிங்.
பட் ஜேகே உனக்கு ஒன்று தெரியும்ல, எல்லாருமே இந்த ஆஃபீஸில் ஈக்குவல் தான். இப்போது அவங்கள விட நீ பெஸ்ட்டாக டெவலப் பண்ணுறனால உனக்கு சில விஷயத்துலலாம் ஃப்ரீடம் இருக்குன்னு நீ நினச்சிக்க கூடாது. ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், என்ன மெர்சி? இப்போது எல்லோரையும் பார்க்குறீங்க, எல்லோரும் இஓடியில் அவங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. வாட் அபவுட் யூ ஜங்குக்? யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள், ஓகே? ஆஸ் அ டிஎல்லாம் எனக்கு தெரியணும்ல நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு. காலங்காத்தாலேயோ ஆரம்பிச்சிட்டா கிளவி. ஐயோ, இந்த மாதிரி டென்ஷன் மூஞ்சியை பார்க்க வந்தேன். என் பட்டுக்குட்டியை கூப்பிடுங்கடா. ஐயோ முல்லே வந்துட்டாடா கண்ணழகி அப்படின்னு பார்க்கும்போதே நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஒரு எல்லோ கலரில் க்ராப் டாப் போட்டுட்டு நல்லா அப்படியே ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி உள்ளே வரீங்க, கெத்தாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு. பரவாயில்லையே, இப்படி பார்க்கவும் நல்லா தான் யாருக்கா. மெக்னோ, வெல்கம் பேக். குட் மார்னிங் மெர்சி. என்ன நீங்கள் நேற்று வருவீங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, பிஸியாக இருந்திருப்பீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக அப்படின்னு முடியை ஒதுக்குற மாதிரியே ஜங்குக்கை பார்க்குறா பாரு. ஸ்கூல்லேருந்து இந்த பார்வை மட்டும் மாறவே இல்லை, என்ன தான் எல்லாத்தையும் மறந்தாலும். கண்ணடிக்கிறான். இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணுமா? இவன் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியலையே. ஓகே, ஒரு 11 o'clock குவிக் மீட்டிங் வச்சுக்கலாம். அப்புறம் எங்கள் டெவலப்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் அது வரைக்கும் சில் பண்ணிவிடுங்க, ஓகே? ஓகே அப்படின்னு மோலே போய் மீட்டிங் ஹாலில் உட்கார்றா. அங்கேருந்து பார்த்தா கிளாஸ் தான். ஸோ 2 பேரும் நல்லா பார்த்துக்குறாங்க. மோலே அது அப்படியே கவனிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறா, பட் அவளும் பார்த்துட்றா. ஸோ ஜங்குக் செம்மையாக சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் வெச்ச கண்ணு வாங்காமல். ஓ மை காட், மை பேபி வந்துட்டாடா சினிங்கி. குட் மார்னிங் டி. ஓ மை காட், யூ நோ ஹவ் ஹேண்ட்ஸம் யூ ஆர் டுடே. எப்படி இருக்க தெரியுமா இன்றைக்கி? உன்னை எப்படிடா நான் கடிச்சு திங்க போகிறேன்? நீ எப்போ நான் கடிச்சு திங்க விடுவேன் ஜேகே? சி, ஏய் நினச்சி பொடி, சும்மா கால அங்கே தலே. தோ அவன் இருக்கான் பாரு, அவனை போய் கச்சு தின்னு. டே ஏய், எப்படி என்னை கடிச்சு திம்ப? சி, அவனையா? அதுக்கு நான் சாகலாம். ஜேகே ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளடா. இன்னைக்கு பாத்ரூமில் ப்ளீஸ். ஏய் கையிடுறி, அசிங்கமாக அதாவது கேட்டுற போகிறேன், கையிடு. நீ கேளு ப்ளீஸ், எனக்கு உன்னை பார்க்க அந்த உதடு ஜேகே ப்ளீஸ். எனக்கு முடியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ தான் எனக்கு வேணும். ஏய், நீலாம் அந்த ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஆளே இல்லடி, வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டியவ. அங்கே போ, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். தக்காலங்காத்தாலே அப்படின்னு அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான். என்ன இவன் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ரூடாக இருக்கான்? எப்படி நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன். இவன் பொய் சொல்கிறான். இவன் ஒரு பொறுக்கி தான், ஆமாம் அப்படின்னு மோலே அங்கே உட்காந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் ஜேகே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்போ கூப்பிடுவாங்க மோலேயோட ப்ராஜெக்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு. பட் அவனை கூப்பிடாமல் ரயானை கூப்பிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே எனக்கு செம்ம டென்ஷனு. ரயானை பற்றி சொல்லணும்னா இந்த ஆஃபீஸ்லேயே அவனும் ஒரு ஹேண்ட்ஸமான பையன், எல்லா பொண்ணுங்களும் அவன் கூட டேட் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கெத்தான டெவலப்பர்னு வச்சுக்கலாம். ஸோ ஜங்குக் அவனை பார்த்ததுமே செம்ம கோவமாயிடுறான். நினச்சடாங்கோத்தா, எல்லா பிள்ளைங்கிட்டையும் இந்த பிடுங்கி விழுக மாட்டான், என் மோலே என்ட்ரி கொடுத்ததும் விழுந்துருவான்னு எனக்கு தெரியும், அதான் போகிறான். எச்சகுல நான் இருறா வரேன். மஸ்தி, நான் தானே ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த கிளைண்ட்டோட ப்ராஜெக்டை. ஏன் ரயானை கூப்பிட்டீங்க? வை யூ இன்வால்வ் ஹெம்? ஜேகே, உனக்கு ஆல்ரெடி நிறையா ஹெக்டிக்காக போயிட்டுருக்கல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு வேறு ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட் வேறு பாஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ ரொம்ப பிஸியாகிடுவ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் பண்ணால் அவள் கூட தான். எனக்கு ப்ளீஸ், நான் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறேன். இன்டர்வியூ கூட வைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே, பட் உனக்கு நிறைய ஹெக்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போதே, அதையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுவும் நான் பார்த்துப்பேன். ப்ளீஸ் மெர்சி,
எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும். பட் நாங்கள் ஆல்ரெடி ரயானை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே, இன்டர்வியூ வச்சு பார்த்துடலாம். உள்ளே வா ஜேகே அப்படின்னு உள்ளே போனதுமே மோலேக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறான். ரயான் அப்படியே பேச்சு போட்டுட்ருக்கான். அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள் மெக்னோ. எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ரோ எப்போ ப்ரோ வந்தீங்க? மார்னிங். இப்போல்லாம் அவங்க பார்க்கவே முடியறதில்ல. உங்களுக்கு நிறையா ஹெக்டிக்காக போயிட்டுருக்குன்னு டிஎல் சொல்லி கேள்விப்பட்டேன். எப்படி ப்ரோ எல்லாம் நல்லா போதா? இது வரையும் நல்லா போகல, இதுக்கப்புறம் நல்லா போகும். என்ன கண்ணடிக்கிறோம்? இங்கே வேலை செஞ்சால் சரிப்பட்டு வராது. ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும். ஓகே சாரி, மீட்டிங் ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க தான் எங்கள் கம்பெனியோட பெஸ்ட் டெவலப்பர்ஸ். இது வந்து ரயான், சீனியர் ஜாவா டெவலப்பர், எக்ஸ்பென்சிவ், டைமண்ட், ட்ரெஷர், மர்சி. வாட் இஸ் திஸ்? why you are embarrassing in front of the client? Of course Ryan, you are a diamond, isn't it? கருமோ காலங்காத்தால் இதெல்லாம் பாவணும்னு தோணுது எனக்கு. இவன் டைமண்டு. ஹாய் ரயான், நைஸ் டு மீட் யூ அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. ஏய், நீ என் கூட ஒர்க் பண்ண போகிறடி, இந்த பொட்டை கூட இல்லை. ஹாய் மெக்னோ. வலியாதடா, உட்கார்றா. அண்ட் ஷீ இஸ் நான்சி. ஷீ இஸ் ஆல்சோ த சேம் ஆஸ் ரயான். ஷீ இஸ் ஆல்சோ அ டைமண்ட். இதெல்லாம் கேட்டாளா என் ஆளுங்கிட்ட? இஷ்டத்துக்கு அப்படின்னு ஜேகே ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். மோலேயோட பார்வை ஃபுல்லாக ஜேகே மேலே தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஜேகே கிட்டே வந்துட்டு அண்ட் ஹீ இஸ் ஜில்லு. ஐம் ஜில்லு. ப்ரோ என்ன ப்ரோ? ஜில்லுன்னு கூப்பிட்றோம், மூடிட்டு இல்லைனா மூக்கு உடச்சிருவேன். ஐம் ஜில்லு, ஐம் சீனியர் ஜாவா டெவலப்பர். ஹாய் ஜில்லு. ஹாய்டி. ஓகே, எனக்கு இந்த இன்ட்ரக்ஷன் போதும், இந்த டைமண்ட் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் சொல்ல மாட்டா கிளவி. போதும். நம்ம ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, டைம் இல்லை. ஓகே. சி மெக்னோ, இங்கே இருக்க எல்லாருமே பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் டெவலப்பர்ஸ் தான் நம்ம ஆஃபீஸில். பட் தீஸ் டூ காய்ஸ், ரயான் அண்ட் ஜில்லு. இன்றைக்கி தான் இந்த கிழவி நல்ல வேலை பார்த்துருக்கு. ஜங்குக்குன்னு சொல்லாமல் இருந்துச்சு. இவன் பேர் ஜில்லா? என்ன இது? இவன் எங்கே இருந்து வரான்? இவனை பார்த்தா எனக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஒன்றுமே புரியலையே. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ஐம் லிசனிங் கண்டினியூ. ஸோ இவங்க 2 பேரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளைண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ எஸ்பெஷலி ஜங்குக்கெலாம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவன் தான் டெவலப் பண்ணார். ப்ளஸ் மர்சி, ரயான், he is also developed Adobe தெரியும்ல, you know? The software, correct? Yes, he is also good at everything and he is also developed Netflix. Yes, Ryan, right? மர்சி, நான் தான் நெட்ஃப்ளிக்ஸ் டெவலப் பண்ணேன், ரயான் கிடையாது. Oh, sorry guys, sorry. I'm handling so many projects, that's why I'm easily get confusing. Don't take serious, okay JK? Jillu? Okay, it's okay. ஸோ நீங்கள் தான் மெக்னோ முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி உங்களோட டெவலப்பர் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்களா இல்லை? ஓகே, ஷியோர், ஐ வில். நான் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக. என்ன சொல்கிறதுக்கு உனக்கு எதுடி டைம் வேணும்? அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே உங்களை பார்த்துட்டே வெளியில் போகிறான். ஸோ அங்கேருந்து சிச்சு, சின்னாச்சா ஹாய். சிச்சு, இங்கே எதுக்கு வந்த? சைனீஸா? டேய், நான் தான்டா சும்மா உனக்கும் மொழிகம் எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். எங்க காட்டு. டேய், தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கடா. சிச்சு அப்புறம் காட்டிக்கலான்னு பிளான் போட்டது தானே, இப்போதுக்கூட கூப்பிட்டு வந்த. தள்ளுறா. டேய்
சிச்சுவை தாண்டா பார்க்குறா அவ உள்ளேருந்து. உன்னையுண்டா? என்ன அவள் பாப்பா? அது எனக்கு தெரியும். சிச்சுவை பார்க்குறாளா? ஆமாம் ஆமாம். அந்த அந்த அக்கா இது பாரு, அம்மாவை போய் அக்காங்குது. ஏய் சிச்சு, அம்மான்னு கூப்பிடு. என்ன? ஹாய் ஹாய். ஹே சிச்சு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வெளியில் ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு சிச்சுவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.